ஒரு தாழ்மையான சைகையில் ஜனமேலிய மரியாதைக்குரிய ஆண் மனிதர்களான நாராயணன் மற்றும் நலனுக்கு தலைவணங்கினார். மேலும் சரஸ்வதி தெய்வத்திற்கும் தலைவணங்கினார். மரியாதையுடன் அவர் ஜெயா என்ற வார்த்தையை அழைத்தாதிலமையா தனது ஞானியான ஆசிரியரான வைசம் மாயனரிடம் தனது கொள்ளு தாத்தாக்களின் கடந்த காலத்தை பற்றி கேட்டபோது அவரது ஆர்வம் அதிகரித்தது. விராட நகரத்தில் கண்டுபிடிக்கப்படாமல் அவர்கள் எப்படி தங்கள் நாட்களை கழித்தனர் என்று அவர் கேட்டார். தனது பிரபுக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திரிபுரி தெய்வத்தை எப்போதும் போற்றுபவர் எப்படி தனது நாட்களை அங்கீகரிக்கப்படாமல் கழித்தார்? வைசம்பாயனர் கதையை சொல்லத் தொடங்கினார். நீதியின் கடவுளிடமிருந்து வரங்களை பெற்ற பிறகு யுதிஷ்டிரர் அடைக்கலத்திற்கு திரும்பி நடந்த அனைத்தையும் ராமணர்களுடன் பகிர்ந்து கொண்டார். பின்னர் அவர் தான் கிடந்த கொலை மற்றும் நெருப்பு குச்சிகளை மீண்டும் உருவாக்கினார். ஆழ்ந்த பொறுப்புணர்வுடன் யுதிஷ்டிரர் தனது இளைய சகோதரர்களை அழைத்து, எங்கள் ராஜ்யத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டோம். நாங்கள் 12 ஆண்டுகள் கழித்தோம். 13ஆம் ஆண்டு இப்போது வந்துவிட்டது. அதை சகிப்பது கடினம். எனவே குந்தியின் மகனான அர்ஜுனா நம் எதிரிகளால் கவனிக்கப்படாமல் நம் நாட்களை கழிக்க ஒரு ஒதுங்கிய இடத்தை தேர்ந்தெடுங்கள். அர்ஜுனன் பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு கணம் யோசித்த போது, தர்மத்தின் வரத்திற்கு நன்றி. நாம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாமல் சுதந்திரமாக சுற்றி திரிவோம். இருப்பிலும் வசிப்பதற்காக நான் சில மகிழ்ச்சியான மற்றும் ஒதுங்கிய இடங்களை பரிந்துரைக்கிறேன். பாஞ்சாலா செடி மத்யம் சுரசேனா பட்டச்சாரா தசனா நவராஸ்திரா மல்ல சால்வா யுகனரா சௌராஸ்திரா அவந்தி மற்றும் குந்தராஸ்திரா அனைத்தும் அழகாகவும் சோளம் ஏராளமாகவும் உள்ளன. ராஜாவே, இவற்றில் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள்? அதற்கு பதிலளித்த யுதிஷ்டிரரின் கண்கள் பிரகாசம் அடைந்தன. அது உண்மைதான். அனைத்து உயிரினங்களின் அன்பான ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார் அது நடக்க வேண்டும். ஒன்றாக கலந்தாலோசித்த பிறகு நாம் நமது வசிப்பிடத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான மற்றும் இணக்கமான பகுதியை தேர்ந்தெடுப்போம். அங்கு நாம் அச்சத்திலிருந்து விடுபட்டு வாழலாம். பின்னர் அவர் தனது கவனத்தை நல்லொழுக்கமுள்ள சக்தி வாய்ந்த பரோபகாரம் மற்றும் அனைவராலும் விரும்பப்பட்ட மத்ஸ்யர்களின் ராஜாவான வயதான விராடரிடம் திருப்பினார். ஓ குழந்தையே விராட, நகரத்திலும் கூட அவரது சேவையில் நுழைந்து இந்த ஆண்டை செலவிடுவோம் என்று யுதிஷ்டிரர் கூறினார். குரு இலத்தின் மகனே, என்ன திறன்களில் நீங்கள் மத்ஸ்யர்களின் ராஜாவுக்கு முன் உங்களை முன்வைப்பீர்கள் என்று சொல்லுங்கள். சகோதரர்கள் தங்களுக்குள் கலந்துரையாடினர். அர்ஜுனன் ஒரு திட்டத்தை முன்வைத்தான். மனிதர்களின் கடவுளே என்று அவர் யுதிஷ்டிரரிடம் கேட்டார், விராடரில் ராஜ்யத்தில் நீங்கள் என்ன சேவை செய்வீர்கள்? நீங்கள் மென்மையாகவும் தர்மமாகவும் அடக்கமாகவும் நல்லொழுக்கமாகவும் வாக்குறுதியில் உறுதியாகவும் இருக்கிறீர்கள். துயரம் அடைந்த ஆகியாவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? விராட ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகும்போது பீமன் தனது கண்ணில் ஒரு குறும்புதலமான பிரகாசத்துடன் யுதிஷ்டிரனுக்கு முன்னால் நின்றார். எனக்கு ஒரு திட்டம் உள்ளது, அன்புள்ள சகோதரரே என்று அவர் தனது குரலில் மந்தமாகவும் நம்பிக்கையுடனும் கூறினார். நான் சமையல் மந்திர கலையில் திறமையான வல்லபாரா என்ற சமையல்காரராக மார்வேடம் போடுவேன். ராஜாவின் சுவை முற்றுகள் கூட பாடும் வகையில் நான் கறிகளை தயாரிப்பேன். என் வலுவான மரக்கட்டைகள் அனைவரையும் பிரமிக்க வைக்கும். பீமனின் வார்த்தைகள் உற்சாகத்தில் மூழ்கின. யுதிஷ்டிரரால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அது வெறும் சமையல் மட்டுமல்ல. அன்புள்ள சகோதரரே, பீமன் தொடர்ந்தான், நான் என் பலத்தை வெளிப்படுத்தி கொண்டு நிறைய சுமைகளை சுமப்பேன். அதனால் ராஜாவால் என் அழகை எதிர்க்க முடியாது. வேலைக்காரர்கள் என்னை ஒரு ராஜாவைப் போல வணங்குவார்கள். அரண்மனையில் உள்ள அனைவரும் நன்கு உணவளிக்கப்படுவதையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் உறுதி செய்வேன். பீமனின் கண்கள் தனது திட்டத்தை கொடிட்டு காட்டும்போது எதிர்பார்ப்புடன் பிரகாசித்த யுதிஷ்டிரன் கவனமாக கேட்டான். அவ்வப்போது தலையாட்டினான். நமது துணிச்சலான அர்ஜுனனான தனன்சீனின் நிலை என்ன என்று கேட்டான். விராட ராஜ்யத்தில் அவர் என்ன பதவியை வகிப்பார் என்ற கேள்வி ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. மேலும் யுதிஷ்டிரர் மேலும் கேட்க ஆர்வமாக இருப்பதை பீமன் அறிந்திருந்தான். அப்போது அர்ஜுனன் அறைக்குள் நுழைந்தான். கண்கள் எதையோ அல்லது யாரையாவது தேடுவது போல் அந்த இடத்தை சுற்றி திரிந்தன. நான் நடுநிலையான பாலினமாக மார்வேட விட்டுக் கொள்வேன் என்று இறுதியாக சொன்னான். அவருடைய குரல் அமைதியாக இருந்தாலும்
உறுதியானது பரடனாலா என் பெயர். நான் என் மணிக்கட்டில் வளையல்கள் மற்றும் என் தலையில் தொங்கும் ஒரு பின்னல் அணிலேன். அகிலனின் வார்த்தைகள் சோகத்தின் குறிப்புடன் இருந்தன. ஆனால் தீமனுக்கு தெரியும், அவரது சகோதரர் இந்த திட்டத்தை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தார். அவர்கள் பேசுரையில் யுதிஷ்டிரனால் கண்டவா காட்டில் கிருஷ்ணருடன் அர்ஜுனன் போரிட்ட நாட்களை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. தெய்விய அத்தி அவர்களுக்கு முன் தோன்றினார். மேலும் அர்ஜுனன் பயங்கரமான நாதாக்களையும் ராட்சசர்களையும் எளிதில் தோற்கடித்தார். நீங்கள் வெப்பத்தை தரும் உடல்களில் சூரியனைப் போல இருக்கிறீர்கள் என்று அவரது குரலில் பாராட்டு நிறைந்த யுதிஷ்டிரர் கூறினார். ஒரு பிராமணன் அனைத்து இருபாளர்களிலும் சிறந்தவன். ஆனால் அர்ஜுனா, எனக்கு தெரிந்த மிகப்பெரிய போர் வீரன் நீ தான். அர்ஜுனனின் கண்கள் தீமனை சந்தித்தன. ஒரு கணம் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் விசுவாசம் மற்றும் தங்கள் ராஜ்யத்தின் மீது விசுவாசம் கொண்ட இரண்டு சகோதரர்கள். பின்னர் அமைதியான தலையசைப்புடன் அர்ஜுனன் மீண்டும் யுதிஷ்டிரனிடம் திரும்பினார். விராடனின் அரண்மனையில் தன்னை மறைப்பதற்கான தனது திட்டத்தை கோடிட்டு காட்டும்போது அவரது குரல் நிலையானது. நான் காத்திருப்பதை போ வாழ்வேன். அவர்கள் நாடெடுத்தப்பட்ட போது பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் அவரை சுற்றி தனது சகோதரர்களை சேர்த்து கொண்டார். விராட ராஜ்யத்தில் மறைமுகமாக வாழ வேண்டும் என்ற தங்கள் திட்டத்தை அவர்கள் விவாதித்த போது அவர்களின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. வெளிச்சனால மற்றும் திறமையான போர்வீரரான நகுலன் முதலில் பேசினான். நான் குதிரைகளின் பாதுகாவலனாக இருப்பேன் என்று உறுதியுடன் குரல் கொடுத்தான். கண்டிகா என்ற பெயரில் நான் விராட மன்னரின் கம்பீரமான குதிரைகளை கவனித்துக் கொள்வேன். குதிரைகளை பயிற்றுவிப்பதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் எனது அறிவும் திறமையும் ஒப்பிட முடியாதவை. மிகவும் உற்சாகமான குட்டிகளும் குதிரைகளும் கூட என் மென்மையான தொடுதலால் கட்டுப்படுத்தப்படும். கண்ணில் ஒரு குறும்புத்தனமான பவளப்புடல். நான் இந்த புதிய பாத்திரத்தை செய்வதால் யாரும் என்னை ஒருபோதும் அடையாளம் காண மாட்டார்கள் என்று அவர் கூறினார். யுதிஷ்டிரர் சம்மதத்துடன் தலையசைத்தார். கண்கள் பெருமையுடன் பிரகாசித்தன. அடுத்து பேசுவது சரதேவா, புத்திசாலி மற்றும் மென்மையான சகோதரர். நான் குதிரையின் பாதுகாவலனாக மாறுவேன் என்று அவர் மென்மையாக கூறினார். தந்திரிபால் என்ற பெயரில் நான் ராஜாவின் புனித வசுக்களை கவனித்துக் கொள்வேன். பால் கறப்பதிலும் அவற்றின் இயல்பை புரிந்து கொள்வதிலும் எனது நிபுணத்துவம் என்னை ராஜ்யத்திற்கு ஒரு விலைமதிப்பற்ற சொத்தாக மாற்றும் பக்தியால் நிரப்பப்பட்ட அவரது குரலில் அவர் மேலும் கூறினார். முன்பு நான் அடிக்கடி எங்கள் சொந்த குதிரையை கவனிக்கும் பணியில் ஈடுபட்டேன். இந்த வேலையை பற்றி எனக்கு ஆழமான அறிவு உள்ள சகோதரர்களின் கலந்துரையாடல் அவர்களின் அன்பான மனைவி திரௌபதியை நோக்கி திரும்பியது. யுதிஷ்டிரனின் முகம் கவலையால் மேகமூட்டமாக இருந்தது. அவர் கேட்டார், கிருஷ்ணரே, அன்பே, நீங்கள் எப்படி மாறுவெடுத்து வாழ்வீர்கள்? நீங்கள் ஒரு இளவரசி, மென்மையான மற்றும் இளம், எந்த வகையான பெண் வேலையையும் அறியாதவர். அவரது வார்த்தைகள் கவலையால் நிரம்பியிருந்தன. ஆனால் திரௌபதியின் விரைவான புத்திசாலித்தனமும் தைரியமும் விரைவில் அவரது மனதை அமைதிப்படுத்திய. நான் ஒரு சாயிந்திரியாக மாறுவேன் என்று அவள் குரல் திடமாக ஒலித்தது. ஒரு திறமையான சிகையலங்கா நிபுணர். நான் ராணி சுதேஷாவின் சேவையில் நுழைவேன். இந்த போர்வையில் என்னை பாண்டவர்களின் ராணியாக யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். உறுதியான புன்னகையுடன் நான் ராணிக்கு சேவை செய்வேன். அவருடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் என்று அவள் சொன்னாள். அவர்கள் தங்கள் திட்டங்களை இறுதி செய்தபோது யுதிஷ்டிரரின் கண்கள் அவரது மனைவியின் மீது நன்றியுடன் பிரகாசித்தன. நீங்கள் எப்போதும் எங்களுக்கு பலம் மற்றும் உத்வேகத்தின் ஆதாரமாக இருந்தீர்கள் என்று அவர் கூறினார். அவரது குரலில் உணர்ச்சி நிரம்பியிருந்தது. நல்லொழுக்கத்துடன் வாழவும் பாவமுள்ள ஆண்டல் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையாத வகையில் உங்களை நடத்தவும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். தங்கள் திட்டங்களுடன் சகோதரர்களும் திரௌபதியும் தங்கள் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை தொடர்ந்து தயாராகி ஒருவருக்கொருவர் விடுகட்டனர். அவர்கள் தங்கள் தளித்தல் வழிகளில் செல்லும்போது யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் அவரது இதயத்தில் எதிரொலித்தன. நாம் இந்த மாறுவேடத்திலிருந்து மரியாதையுடன் வெளிவரட்டும். நமது நல்லொழுக்கங்கள் காந்தமற்றவை. பாண்டவர்களில்
மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுக்கு முன்னால் நின்றபோது, சூரியன் அமைதியால் நிலப்பரப்பில் அஸ்தமிக்கத் தொடங்கியது வரவிருக்கும் நாட்களில் எங்கள் பங்குகளைப் பற்றி நாங்கள் பேசினோம். ஆனால் எனது எண்ணங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். அவர்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த அவர்களின் ஞானமான பூசாரி தம்யாவிடம் திரும்பினார். எங்களிடம் சொல் தம்யா, எங்களுக்கு என்ன அறிவுரை கூறுகிறாய் என்று யுதிஷ்டிரன் கேட்டான். முதியவர் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கியதும் அவரது கண்கள் மின்னின. பிராமணர்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் செய்த ஏற்பாடுகள் மிக சிறந்தவை என்று அவர் கூறினார். ஆனால் என் மன்னர்களே, திரௌபதியின் பாதுகாப்பு என்ற ஒரு விஷயத்தில் நான் உங்களை எச்சரிக்க வேண்டும். இது பெருமூச்சுடன் தலை சாய்த்தார். அவருடைய மனம் ஏற்கனவே தங்கள் சகோதரியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்திகளுடன் ஓடிக்கொண்டிருந்தது. தம்யா தொடர்ந்தார். ஒரு அரச குடும்பத்தில் வாழ்வது மனச்சோர்வடைந்தவர்களுக்கானது அல்ல. நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும். ஒவ்வொரு தவறையும் தவிர்க்க வேண்டும். அவர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். நீங்கள் அரண்மனைக்கு வரும்போது மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் இருங்கள். கேட்கப்படாமல் ஆலோசனை வழங்குவதாக கருத வேண்டாம். தீங்கிழைக்கும், மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு இருக்கையில் உட்கார வேண்டாம். காலப்போக்கில் மரியாதை செலுத்துங்கள். அமைதியாக ராஜாவின் அருகில் அமருங்கள். ஏனென்றால் அவர் அதிகமாக பேசுபவர்களை கண்டிக்கிறார். தம்யாவின் வார்த்தைகள் மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஞானத்தின் எடையை அவர்களுடன் எடுத்து சென்றன. அர்ஜுனன் கவனமாக கேட்டான். அவரது கண்கள் தம்யாவின் முகத்தை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. தங்கள் உறவினர்களான கவர்களிடையே வாழ்வது ஒரு மென்மையான சமநிலைப்படுத்தும் செயலாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதற்கு மிகுந்த கவனிப்பும் நுணுக்கமும் தேவைப்பட்டது. அந்த முதிய பாதிரியாரின் வார்த்தைகள் ஒரு வரைபடத்தைப் போல இருந்தன. அவை அரசியலின் துரோகமான நீரில் அவர்களை வழிநடத்தியது. அர்ஜுனன் பேசும்போது தம்யாவின் கண்கள் அர்ஜுனனின் ஆன்மாவை தொட்டது போல் தோன்றியது. ஒரு நபர் தனது விருப்பங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வதன் மூலம் ஒரு ராஜாவின் நல்ல கிருபையை பெறுகிறார். மன்னர் சொன்ன பொய்களை வெளிப்படுத்த வேண்டாம். உங்களை கற்றறிந்தவராகவோ அல்லது விழுந்தவராகவோ கருத வேண்டாம். அவரது வார்த்தைகள் மெதுவாகவும் வேண்டுமென்றே ஊற்றப்பட்ட ஏன் போல எச்சரிக்கையுடன் சொட்டுகின்றன. மாறை நேரம் செல்ல செல்ல தம்யாவின் ஆலோசனை அவர்களின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தது. மரியாதை, பணிவு மற்றும் ராஜாவின் கண்ணியத்தை பற்றி கவனமாக சிந்தித்தல். ராஜாவின் நலனில் எப்போதும் கவனம் செலுத்துபவர் வெகுமதியால் மகிழ்ச்சியடையவோ அல்லது அவமானத்தால் மனச்சோர்வடையவோ இல்லை. அவர் மட்டுமே ஒரு அரசர் குடும்பத்தில் வசிப்பதற்கு தகுதியானவர் என்று அவர் முடித்தார். பாண்டவர்கள் அதை கேட்டு தம்யாவின் ஞானத்தை ஒரு பாலைவனத்தில் இருந்து குடித்த உலர்ந்த பயணிகளைப் போல உள்வாங்கினர். தங்கள் பயணத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் வயதான பூசாரியின் வழிகாட்டுதலால் அவர்கள் நம்பிக்கையையும் உறுதியையும் உணர்ந்தனர். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் யுதிஷ்டிரர் புரிதலில் தலையசைத்தார். அவரது இதயம் புத்திசாலித்தனத்தால் நிரம்பியது. சூரியன் அடிவானத்தில் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது பாண்டவர்கள், அந்த வலிமையான போர் வீரர்கள், தங்கள் இடுப்பை வாள்களால் கட்டி ஒரு புதிய பயணத்திற்கு தயாராகினர். அவர்கள் அணுக முடியாத மலைகள் மற்றும் வனப்பகுதிகளில் வசித்து வந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் யமுனை நதிக்கு அப்பாலிருந்த தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுக்க உறுதியாக இருந்தனர். சிறந்த வில்லுத்தை வீரான் அர்ஜுனன் வழிநடத்தி சென்ற போது அவரது கண்கள் எத்திலோமா மற்றும் சுரசேனா பிராந்தியங்கள் வழியாக தனது தோழர்களை வழிநடத்தும் போது நிலப்பரப்பை சுற்றி பார்த்தன. அவர்களின் வலது புறத்தில் பஞ்சாலர்களின் நாடு இருந்தது. அவர்களின் இடதுபுறத்தில் தசனாக்கள் இருந்தனர். பாண்டவர்கள் நீண்ட காலமாக வேட்டைக்காரர்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மெலிந்து தாடி அணிந்தனர். ஆனால் அவர்களின் கரடுமுரடான வெளிப்புறத்தின் கீழ் ஒரு கடுமையான உறுதிப்பாடு எரிந்தது. அவர்கள் காட்டிலிருந்து வெளியே வந்தபோது கிருஷ்ணர் யுதிஷ்டிரனிடம், நாங்கள் இங்கே நடைபாதைகளையும் பல்வேறு வயல்களையும் பார்க்கிறோம். இதிலிருந்து விராடரின் பெருநகரம் இன்னும் தொலைவில் இருப்பதாக தெரிகிறது. இரவின் எந்த பகுதி இன்னும் எஞ்சியுள்ளது என்பதை இங்கே கடந்து செல்கிறோம். ஏனென்றால் என் சோர்வு அதிகம் என்று பதிலளித்தார்.
யுதிஷ்டிர, பாரத இனத்தைச் சேர்ந்த தனஞ்சேலே, நீ பாஞ்சாலியை எடுத்து அவளை எடுத்துச் செல்லுங்கள். இந்த காட்டில் இருந்து வெளியே வந்தவுடன் நாங்கள் நகரத்துக்கு வருகிறோம். அர்ஜுனன் விரைவாக திரௌபதியை ஒரு விலைமதிப்பற்ற சுமை போல தனது கைகளை எடுத்து நகரத்தை நோக்கி அழைத்துச் சென்றான். அவர்கள் பெருநகரத்தை நெருங்கிய போது யுதிஷ்டிரர் அர்ஜுனனிடம் நகரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு தங்கள் ஆயுதங்கள் எங்கு வைப்பது என்று கேட்டார். அவர்கள் வில் மற்றும் பால் கொண்டு நுழைந்தால் அவர்கள் நிச்சயமாக குடிமக்களில் எச்சரிக்கையை தூண்டிவிடுவார்கள். அவர்கள் அவர்களை பாண்டவர்கள் என்று அங்கீகரிப்பார்கள். அருகிலுள்ள ஒரு கல்லறையில் ஒரு வலிமையான சாமி மரத்தின் கிளைகளுக்கு அடியில் தங்கள் கைகளை மறைக்க அர்ஜுனன் பரிந்துரைத்தார். அந்த மரம் அணுக முடியாததாக இருந்தது. மிருகங்கள் மற்றும் பாம்புகளால் நிரம்பிய ஒரு வனத்தால் சூழப்பட்டிருந்தது. மேலும் ஒரு மந்தமான கல்லறைக்கு அருகில் அதன் இருப்பிடம் அவர்களின் மாய்க்கப்பட்ட சேமிப்பில் யாரும் தடுமாற வாய்ப்பில்லை. யுதிஷ்டிரர் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார். அர்ஜுனன் வில்லுகளை டெபாசிட் செய்ய தயாரானார். சில விரைவான அசைவுகளுடன் அர்ஜுனன் தனது காந்திவ வில்லின் சரத்தை தளர்த்தினார். இது எண்ணற்ற போர்க்களங்களில் கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியாக வென்றது. யுதிஷ்டிரர் தனது சொந்த வில்லின் சரத்தை அவித்தார். அதே நேரத்தில் பீமன், நகுலன் மற்றும் சகாதேவ அந்தந்த வில்லுகளால் அதையே செய்தனர். அவர்கள் ஒன்றாக தங்கள் நீண்ட அம்புகள் மற்றும் அம்புகளை சாமி மரத்தில் எறிந்தனர். நகுலன் வில்லுகளை உறுதியான கிளைகளுடன் கவனமாக கட்டி அவை உடைந்து போகவோ அல்லது மழையால் பாதிக்கப்படவோ கூடாது என்பதை உறுதி செய்தார். மரத்தின் அடியில் ஒரு உடல் மறைந்திருப்பது போல் தோற்றமளிக்க அவர்கள் ஒரு சடலத்தை தொங்கவிட்டனர். ஒரு வயதான பெண், அவரது வயது 12 என்று கூறப்பட்டது. பாண்டவர்கள் மேய்ப்பர்கள் மற்றும் மேய்ப்பர்களிடம் சடலத்தை பற்றி கேட்டபோது அது அவர்களின் தாயின் எச்சம் என்று கூறினர். யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுடன் மயக்கும் நகரமான விராடனை நோக்கி பயணித்த போது பிரபஞ்சத்தின் உன்னதமான தெய்வமான தெய்வீக துர்காவை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. யசோதாவுக்கு பிறந்தவர், நாராயணனிடமிருந்து வரங்களை பெற்றவர் என்று அன்பார் அறியப்பட்டவர். அவர் ஒரு கடுமையான பாதுகாவலராகவும் செழிப்பை வழங்குபவராகவும் இருந்தார். யுதிஷ்டிரரின் மனம் இந்த கம்பீரமான தெய்வத்தை உகழ்ந்து நிரம்பி வழிந்தது. வான மாலைகள் மற்றும் ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு சிமிட்டர் மற்றும் கேடயத்துடல் ஆயுதம் ஏந்தியிருந்தது. அவர் துர்காவை பற்றி நினைக்கும் போது அவரது இதயம் பத்தியால் பெருகியது. அவர் மரியாதை கூறிய பாடல்களில் இருந்து பல்வேறு பெயர்களை உச்சரித்து அவரது பெயரை உச்சரித்தார். ஓ வரங்களை வழங்குபவரே, உங்களுக்கு வணக்கங்கள் என்று அவர் கூறினார். நீங்கள் கிருஷ்ணரை போலவே இருக்கிறீர்கள். பிரம்மச்சாரியரின் சபதத்தை கடைபிடித்த கன்னி உங்கள் உடல் புதிதாக உதயமான சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் ஒரு கவிதை நீரோட்டத்தில் பாய்ந்தன. உங்கள் 4 கைகளும் 4 முகங்களும் பிரகாசமாக பிரகாசிக்கின்றன. உங்கள் நேர்த்தியான இடுப்பு மற்றும் ஆழமான மர்பதம் பார்ப்பதற்கு ஒரு பார்வை. நீங்கள் மரகதங்கள் மற்றும் நீலமணிகளால் செய்யப்பட்ட வளையல்கள் மற்றும் உங்கள் மேற்கையில் சிறந்த வளையல்கள் அணிகிறீர்கள். அவர் துர்கையை புகழ்ந்த போது யுதிஷ்டிரரின் எண்ணங்கள் அவருடைய பல அவதாரங்களை நோக்கி திரும்பின. நீ நாராயணனின் மனைவியான பத்மா என்று அவர் கூறினார். உங்கள் உண்மையான வடிவும் தம்மச்சாரிய சபதத்தைப் போலவே தூய்மையானது. உங்கள் முகம் சங்கரசனத்தின் முகத்தைப் போலவே அழகாக இருக்கிறது. உங்கள் 2 நீண்ட கைகள் வலிமையுடன் பிரகாசிக்கின்றன. அவர் அவரது பல்வேறு பண்புகளை விவரித்தார். ஒரு பாத்திரம், தாமரை மணி, ஒரு கை, ஒரு வில், ஒரு வாத்து, பிரபஞ்சத்தில் தூய்மையை கொண்ட ஒரே பெண் நீங்கள் தான் என்று அவர் கூறினார். துர்க்கையை நேருக்கு நேராக அழைத்த போது யுதிஷ்டிரனின் பக்தி உச்சத்தை அடைந்தது. தெய்வமே சந்திரனை அழகாக சவால் செய்யும் முகத்துடன் நீ பிரகாசிக்கிறாய். உன்னுடைய சிறந்த தலைமுடி மற்றும் வேலியுடன் பாம்பு உடல்களால் செய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் உங்கள் இடுப்புகளை சுற்றியுள்ள பிரகாசமான வளையலுடன் நீ பாம்புகளால் சூழப்பட்ட மந்தரா மலை போன்றவன். அவர் அவளுக்கு பல பெயர்களை அழைத்தார். ஜெயா, வியா, காளி மற்றும் துர்கா தேவி எனக்கு வெற்றி கொடுங்கள் என்று அவர் கூறினார். எனக்கு உங்கள் கருணையை காட்டுங்கள்.
எனக்கு ஆசீர்வாதங்களின் ஆதாரமாக இருங்கள். யுதிஷ்டிரர் தனது பாடலை முடித்தவுடன் தெய்வீகத்துடா தன்னை அவரிடம் வெளிப்படுத்தினார். ராஜாவை அணுகி அவர் மனதில் எதிரொலிக்கும் குரலில் பேசினார். ஓ வலிமையான ஆயுதமேந்திய மன்னையே, என் வார்த்தைகளை கேளுங்கள். கௌரவர்களின் அணிகளை என் கிருபையால் தோற்கடித்து கொண்ட பிறகு போரில் வெற்றி விரைவில் உங்களுடையதாக இருக்கும். அவர் யுதிஷ்டிரருக்கு தனது ராஜ்யத்தை மீண்டும் தருவார் என்றும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவார் என்றும் அவரது மகிழ்ச்சியில் அவரது சகோதரர்களும் பங்கேற்பார்கள் என்றும் உறுதியளித்தார். தேவி தொடர்ந்தார். என் கிருபையின் மூலம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் உங்களுக்கு இருக்கும் ஓதுபவர்கள். விளாடர மன்னரின் பிரமாண்டமான அரசவையில் ஒரு கம்பீரமான உருவம் நிழல்களிலிருந்து வெளிப்பட்டது. அவரது பெயர் யுதிஷ்டிரர். அவர் மனிதர்களின் புகழ்பெற்ற ஆண்டவர். அவரது வலிமை, அழகு மற்றும் வலிமைக்கு புகழ்பெற்றவர். மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் ஒரு வானத்தைப் போல அவர் ராஜாவின் முன் தோன்றினார். அவரது பிரசன்னம் மகத்துவத்தின் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மன்னர் விராட யுதிஷ்டிரனை ஆர்வத்துடனும் போற்றுடனும் பார்த்தார். பாண்டுவின் மகனை பார்த்தார். அவர் முகம் மேகங்களின் மறைப்புக்கு பின்னால் மறைக்கப்பட்ட முழு நிலவைப் போல பிரகாசித்தது. இந்த மர்மமான அந்நிலை அடையாளத்தை சிந்திக்கும்போது ராஜாவின் கண்டு ஆச்சரியத்தால் பிரகாசித்தறிந்த மனிதர் யார் தாம்பும் அளவுக்கு அரசர் என்று அரசர் விராடர் தனது ஆலோசகர்களிடம் பிரபுக்களிடமும் கேட்டார். அவர் ஒரு பிராமணராக இருக்க முடியாது. அவர் எந்த சாதாரண மனிதனையும் ஒத்திருக்க முடியாது. அவரது கரோனல் பூட்டுகள் புனிதமான பதவிக்கு உட்பட்டுள்ளன. இது அவர் மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டவர் என்பதை குறிக்கிறது. மல்லர் யோசித்துக் கொண்டிருக்கையில் அவரது கண்கள் மலையேற்றத்தில் இருக்கும் யானையைப் போல் பிரகாசித்துக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் யுதிஷ்டிரர் அவரை அணுகினார். மாபெரும் மன்னன் விராடனே, நான் அனைத்தையும் இழந்து வாழ்வாதாரத்தை தேடி உங்களிடம் வரும் ஒரு பிராமணன். நான் உங்கள் மக்கள் மத்தியில் வாழ விரும்புகிறேன். உங்கள் கட்டளையின் கீழ் செயற்படுகிறேன் என்று கூறினார். மன்னர் விராடரை தனது அரசவையில் வரவேற்ற போது அவரது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. குழந்தையை உன்னை வரவேற்கிறேன் என்று அவர் கூறினார். நீ விரும்பும் பதவியை ஏற்றுக்கொள். எங்கள் நட்பு செய்யக்கட்டும். மன்னர் யுதிஷ்டிரனை ஒரு உயர்ந்த பதவிக்கு நியமித்தார். அவர்கள் விளையாடும்போது விராடர் அவரிடம் அவரது கடந்த காலம், அவரது குடும்பம் மற்றும் அவரது அறிவு பற்றி கேட்டார். அதனது பெயர் காந்தா என்றும் அவர் புகழ்பெற்ற வயாக்கா குலத்தை சேர்ந்தவர் என்றும் யுதிஷ்டிரர் வெளிப்படுத்தினார். அவர் பகடை வார்ப்பதில் திறமையானவர் என்றும் ஒரு காலத்தில் யுதிஷ்டிரின் நண்பராக இருந்ததாகவும் கூறினார். இது ஒரு புதிரான கூற்று. இது பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்பியது. மன்னர் விராட்டின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அவர் யுதிஷ்டிரருக்கு ஒரு தாமான வரத்தை வழங்கினார். என் ராஜ்யமான மத்ஸ்யர்களை ஆட்சி செய்யுங்கள். நான் உங்கள் கட்டளையின் கீழ் இருப்பேன். நீங்கள் ஒரு கடவுளைப் போல ஒரு ராஜ்யத்துக்கு தகுதியானவர். தந்திரமான சூதாட்டக்காரர்கள் எப்போதும் அவரது அரசவையில் வரவேற்கப்படுகிறார்கள் என்று மன்னர் யுதிஷ்டிரரின் பரடை வீரத்தை பாராட்டினார். யுதிஷ்டிரர் மன்னர் விராடரிடம் 2 உதவிகளை நாடினார். தானும் பானும் பிறக்காத நபர்களுள்ளான தராறுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் பரடையில் அவனால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தங்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கோரினார். மன்னர் விராடர் இந்த வரங்களை வழங்கினார். யுதிஷ்டிரருக்கு அதிருப்தி விளைவிக்கும் எவரையும் கொன்று விடுவதாகவும் அவர்களை தனது ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதாகவும் உறுதியளித்தார். பார்வையாளர்கள் கலைந்து சென்றபோது மன்னர் விராடர் யுதிஷ்டிரருக்கு சிறந்த ஆடைகள், பானங்கள் மற்றும் வாகனங்கள் போன்ற பரிசுகளை பொழிந்தார். பரபரப்பான மத்ஸ்ய ராஜ்யத்தில் மன்னர் விராடர் தனது விசுவாசமான குடிமக்கள் மற்றும் ஆலோசகர்களால் சூழப்பட்ட தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். தூபத்தின் இனிமையான வாசனையாலும் வையாடல்களின் மென்மையான முழுப்பாலும் காற்று நிரம்பியது. திடீரென்று கூட்டத்திலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. ஆந்தத்தைப் போல ராஜாவின் கவனத்தை ஈர்த்தது. இது சாதாரண இளமை அல்ல, ஏனெனில் அவர் கிட்டத்தட்ட தெய்வீகமாக தோன்றிய வலிமை மற்றும் அழகின் பிரகாசத்தை வெளிப்படுத்தினார். அவர் சிம்மாசனத்தை நெருங்கிய போது வேட்டையாடும் சிங்கத்தில் அசைவுரலைப் போல அவரது அசைவுரல் தேவமாக இருந்தன. அவர் ஒரு கையில் சமையல் கடிகாரத்தையும் ஒரு கரண்டியையும் பிடித்து கொண்டார். மறுபுறம் நிலக்கரி போன்ற கருப்பு நிற கத்தி கொண்ட ஒரு வாள் பிரகாசமாக பிரகாசித்தது. அதில் இருப்பு கவனத்தை ஈர்க்க தோன்றியது. அவரது உடை எளிமையாகவும் கண்ணியமாகவும் இருந்தது.
அவரை சுற்றியுள்ள பிரகாசத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. இந்த மர்மமான உருவத்தை பார்த்தபோது ராஜாவின் கண்கள் அடலமடைந்தன. இந்த இளைஞன் என்று ஆர்வமும் அச்சமும் நிறைந்த குரலில் சத்தமாறு கேட்டான். விராட மன்னல், அவர் வேறொரு உலகத்தை சேர்ந்தவர். நமது மீது இறங்கிய ஒரு தெய்வீக உருவம் போல் தோன்றுகிறார். அவரது ஆலோசகர்களும் குடிமக்களும் அந்நியரின் தோற்றத்தால் சமமாக குழப்பமடைந்தனர். இந்த புதிரான உருவத்தின் அடையாளத்தை சிந்திக்கும் போது ராஜாவின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. போது வேகமான கால் தூதர்கள் ஒரு குழு பீமனின் பக்கத்திற்கு வந்து மன்னர் விராடரிடமிருந்து செய்திகளை எடுத்து சென்றனர். அவர்கள் ராஜாவின் கேள்விகளையும் இந்த குறிப்பிடத்தக்க நபர் யார் என்பதை அறிய வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் அவருக்கு தெரிவித்தனர். பீமல் அரியணையை நெருங்கும் போது ராஜாவின் கண்களை விட்டு விலகாமல் கவனமாக கேட்டார். நான் ஒரு சமையல்காரன். பீமனின் குரல் ஆழமாகவும் எதிரொலிப்பதாகவும் இருந்தது. ராஜாவே, நான் உங்கள் சமையலறையில் எனது சேவைகளை வழங்க வந்துள்ளேன். அவரது வார்த்தைகள் இனிமையானவை, ஆனால் நம்பிக்கையானவை. அவை பேசப்படாத அதிகாரத்தின் இடையை கொண்டிருப்பதாக தோன்றியது. ராஜாவின் வெளிப்பாடு சந்தேகத்திற்குரியதாக மாறியது. அவர் பீமனை பார்த்தபோது மோசடியின் அறிகுறியை தேடினாரே, ஆனால் நீ சாதாரண சமையல்காரன் அல்ல என்று ராஜா கூறினார். அவரது குரல் கேளிக்கையுடன் இருந்தது. நீ மனிதர்களிடையே ஒரு கடவுளைப் போல பிரகாசிக்கிறாய். உங்கள் கழக்கும் வலிமையும் மிக்க வைக்கிறது. சமையல் உங்கள் அந்தஸ்துக்கு கீழே உள்ளது என்று நான் கணிச்சுகிறேன். ராஜாவின் வார்த்தைகள் உண்மையான குழப்பம் நிறைந்திருந்தன. பீமனின் பதில் விரைவாக வந்திருந்தால் ஒரு வேலைக்காரன் ராஜாவே என்று பீமன் அசைக்க முடியாத குரலில் பதிலளித்தார். என் திறமைகள் சமையலறையில் மட்டுமல்ல, போர்க்களத்திலும் உள்ளன. நான் சிலைகளுக்கும் யானைகளுக்கும் எதிராக போராடியேன். என் வலிமை ஒப்பிட முடியாதது. பீமனின் வார்த்தைகளை கேட்கும்போது ராஜாவின் கண்கள் விரிந்தன. அவரது மனம் அதன் தாக்கங்களுடன் ஓடுகிறது. இறுதியாக தனது உதடுகளில் புன்னரை விளையாடும் ஒரு குறிப்பை பார்த்த மன்னன் விராடன், வல்லவா, நீ விரும்பியதை செய்யலாம். நீ என் சமையலறையின் கண்காணிப்பாளனாக இருப்பாய். நீ விரும்பிய அரங்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். எனவே பீமனின் மாறுவேடம் குறைந்தபட்சம் இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. விராடனின் ராஜ்யத்தின் பரபரப்பான தெருக்களில் திரௌபதி என்ற இளம் பெண் குறிக்கோள் இல்லாமல் அலைந்து திரிந்தார். அவரது நீண்ட இருண்ட முடி ஒரு நேர்த்தியான பின்னணியில் கட்டப்பட்டது. அவர் ஒரு தேய்ந்த ஆனால் நேர்த்தியான துயை அணிந்திருந்தார். மேலும் அவரது அழகு மறுக்க முடியாதது. அவரது கண்கள் கருணையால் பிரகாசித்தன. அவரது புன்னகையை அறைகளின் இருண்ட பகுதிகளையும் கூட உள்ளே செய்தது. அவள் நடந்து செல்லும்போது அவருடைய பிரகாசத்தால் மயக்கமடைந்த ஆண்களும் பெண்களும் அவளை பார்ப்பதை தவிர்க்க முடியவில்லை. அவள் சாதாரணதின் அல்ல என்பதை உணர்ந்து அவர்கள் எச்சரிக்கையுடன் அவளை அணுகினர். நீ யார் என்று அவர்கள் கேட்டனர். அவர்களின் குரல்கள் ஆர்வத்தால் நிரம்பியிருந்தன. திரௌபதி தாழ்மையுடன் பதிலளித்தார். நான் ஒரு சாயந்திரி, ஒரு புதிய வீட்டை தேடும் பணிப்பெண் மற்றும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு. வர்ணனையின் பால்கனியில் இருந்து வெளியே பார்க்கும் போது ராஜ்யத்தின் ராணி சுதேஷ்னா திரௌபதியின் மீது விழுந்தார். அந்த இளம் பெண்ணின் அதிர்ச்சியூட்டும் அழகையும் ஒழுக்கத்தையும் கண்டு அவள் வியப்படைந்தாள். சூழ்ச்சியால் பிரகாசிக்கும் கண்களுடன் திரௌபதியை சுதேஷ்னா அழைத்தால், சொல்லுங்கள், ஓ அழகானவை, நீங்கள் யார்? உண்மையில் நீங்கள் ஒரு எளிய வேலைக்காரியாக இருக்க முடியாது. உங்கள் அம்சங்கள் ஒரு தெய்வத்தின் அம்சங்களாகும். உங்கள் தோல் பௌர்ணமி போன்றது. உங்கள் கண்கள் எதிர்கால தாமரை போன்றது. உங்கள் முடி இரவு வானத்தைப் போல கருப்பு என்று சுதேஷா கூறினார். திரௌபதி மெல்ல புன்னரைத்தாள். அவள் குரலில் ஒரு கிசுகிசுப்பும் இல்லை. நான் ஒரு தாழ்மையான வேலைக்காரன், என் ராணி. நான் கடந்த காலத்தில் பல உன்னதமான பெண்களுக்கு சேவை செய்துள்ளேன். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த ராணியான சத்யபாமா எனக்கு முடி அணிவதும் மல்லிகை மற்றும் தாமரை போன்ற மலர்களால் மனம் வீசும் மாலைகளை தயாரிப்பதும் தெரியும். சுதேஷாவின் கண்கள் சுருங்கின. அவருடைய மனம் சாத்தியக்கூறுகளுடன் பந்தயத்தில் ஈடுபட்டது. நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்து செல்வேன் என்று அவள் இறுதியாக சொன்னாள். ஆனால் நான் ராஜாவின் பொருட்டு பயப்படுகிறேன். அவர் ஆர்வத்தால் நுகரப்பட்ட ஒரு மனிதர். உங்கள் அழகு அவர் எதிர்க்க முடியாத அளவுக்கு
பெரிய சோதனையாக இருக்கலாம். அந்திரபதி கவனமாறு கேட்டாள். அவளுடைய வெளிப்பாடு அமைதியானது. என் ராணியே, பயப்படாதே என்று அவள் சொன்னாள். நான் என் 5 காந்தர்வ கணவர்களுடன் பிழைக்கப்பட்டுள்ளேன். அவர்கள் என்னை தீங்கிலிருந்து பாதுகாக்கிறார்கள். யாரும் என்னை அவர்களிடமிருந்து பறிக்க முடியாது. நான் ஒரு சாதாரண பெண்ணைப் போல எந்த ஆனாலும் என்னை உரிமை கோர முடியாது. சுதேஷாவின் முகம் மென்மையாடி அவள் கருணையுடன் தலையசைத்தாள். சரி, அப்படியானால் நீங்கள் எங்கள் வீட்டில் சேரலாம். ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில். மற்றொருவர் சாப்பிட்ட உணவை நீங்கள் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னையோ என் பணிப்பெண்களையோ தவிர வேறு யாருடைய கால்களையும் கழுவக்கூடாது. எனவே திருபதி விராடனின் காட்சியத்தில் தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினார். அவரது ரகசியங்களும் மர்மங்களும் அவரது உண்மையான இயல்பை அறியாத அனைவரிடமிருந்தும் மறைக்கப்பட்டன. பரபரப்பான நகரமான விராடாவில் நிழல்களிலிருந்து ஒரு மர்மமான உருவம் வெளிப்பட்டது. மாடு மேய்ப்பாரில் உடைய நின்று கிராமப்புறத்தில் கிராமிய பேச்சு வழக்கில் பேசிக் கொண்டிருந்த சகாதேவ அரச கோபுரத்திற்கு சென்றார். ராஜா விராடல் மனிதர்களிடையே காளையைப் போல பிரகாசிக்கும் அந்நியரின் கம்பீரமான இருப்பைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சரதேவனை தனக்கு முன் கொண்டு வர தனது காவலர்களை அழைத்தார். இளைஞன் அரண்மனைக்குள் நுழைந்தபோது விராடனின் ஆர்வம் அதிகரித்தது. நீ யாரைச் சேர்ந்தவள் என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஆச்சரியத்தால் நிரம்பியது. நீ எங்கிருந்து வந்தாய்? என்ன வேலை தேடுகிறாய்? நான் உன்னை இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ராஜாவின் கண்கள் குறுகின. சகதேவரில் கருமொடான அம்சங்களில் ஏமாற்றத்தில் அறிகுறியை தேடின சகதேவர் உயரமாக நின்று அவரது ஆழ்ந்த குரலில் இடி முழக்கம் போல் முணுமுணுத்தபடி, நான் அரிஸ்தனேமி, பிறப்பால் ஒரு வைசியன். நான் குரு இளவரசர்களால் பண்டுவின் மகன்களால் ஒரு மேய்ப்பராக பணியமர்த்தப்பட்டேன். ஆனால் இப்போது நான் அவர்களுடன் தொடர்பை இழந்து புதிய சேவை தேடுகிறேன். அவர்கள் எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. பெரிய ராஜாவே, உன்னை தவிர வேறு யாருடைய சேவையிலும் முளைய நான் பயப்படுகிறேன் என்று பதிலளித்தார். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் இருந்தன. விராடன் கண்ணை சந்திப்பதை விட இந்த அந்நியரிடம் இன்னும் நிறைய இருப்பதாக வந்த சரதேவனை ஆராய்ந்தபோது ராஜாவின் பேச்சு சிந்தனைக்குரியதாக மாறியது. நீ ஒரு பிராமணாகவோ அல்லது சத்திரியராகவோ இருக்க வேண்டும் என்று அவர் சத்தமாக யோசித்தார். நீ பூமியில் இறைவல் என்பதை காட்டுகிறது. உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் உண்மையான இயல்பு என்ன? விராடலின் வார்த்தைகள் வேடிக்கையாக இருந்தன. ஆனால் சந்தேகத்தில் ஒரு குறிப்பும் கூட இருந்தது. சகாதேவர் விசித்திரமாக புன்னகைத்தார். அவரது கண்கள் ஒளியில் ஒளிரும். நான் ஒரு தாழ்மையான வைசியன் மட்டுமே என்று அவர் கூறினார். இருப்பினும் எனக்கு என் நிலையத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு உள்ளது. குரு இளவரசர்களில் பரந்த மந்தைகளை நான் கவனித்திருக்கேன். மக்கள் என்னை தந்திரிவாளர் என்று அறிவார்கள். 10 திட்டுகளுக்குள் அனைத்து கால்நடைகளின் நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை என்னால் உணர முடிகிறது. இனப்பெருக்கம் மற்றும் நோயை தடுப்பதில் எனது திறமைகள் புகழ்பெற்றவை. மேலும் மலட்டுத்தன்மையற்ற பெண்களுக்கு கருவுறுதலை வழங்கும் நல்ல காளைகளை அடையாளம் காண்பதற்கான வழிகளை கூட நான் கண்டுபிடித்துள்ளேன். சராதேவர் பேசும்போது விராடனின் கண்கள் பிரமிக்கத் தொடங்கின. அவரது குரல் ராஜாவை சுற்றி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எனக்கு ஒரு 8 நாய்கள் உள்ளன என்று அவர் இறுதியாக அறிவித்தார். அவை அனைத்தையும் பொறுப்பேற்று அவை உங்கள் பராமரிப்பின் கீழ் செய்யட்டும். இந்த வார்த்தையுடன் விராடல் தனது பரந்த மந்தைகளை நிர்வகிக்கும் பொறுப்பை சகதேவரிடம் ஒப்படைத்தார். நாட்கள் செல்ல செல்ல சகாதேவர் தன்னை ஒரு தனித்துவமான பராமரிப்பாளராக நிரூபித்தார். கால்நடைகளை செழிப்புக்கு திறம்பட வழிநடத்தினார். விராடருக்கு தெரியாமல் அந்த இளைஞன் யுஸ்தையின் விசுவாசமான சகோதரரும் நம்பிக்கைக்குரியவருமான 5 பாண்டவ சகோதரர்களில் ஒருவராக இருந்தார். இருப்பினும் இந்த புதிய போர்வையில் அவர் தனது தத்தெடுக்கப்பட்ட மக்களிடையே மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். அவரது உண்மையான அடையாளம் பரபரப்பான விராட ராஜ்யத்தின் நிழல்களிலிருந்து ஒரு கம்பீரமான உருவம் வெளிப்பட்டது. மரியாதைக்குரிய கதை சொல்லியான வசம்பாயனர் அவரை அளவில் மகத்தானவர் என்றும் அழகு தேர்த்தியானவர் என்றும் பொதுவாக பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர் என்றும் விவரித்தார். அவரது நீண்ட ஓடும் முடி யானையின் மேனியைப் போல
அவரது கழுத்தில் நடனமாடினார். அதே நேரத்தில் தங்கத்தால் மூடப்பட்ட அவரது சங்கிலி வளையல்கள் அவரது கைகளில் பிரகாசமாக பிரகாசித்தன. அவர் அரண்மனையை நெருங்கும் போது அவரது கால்களுக்கு அடியில் தரை நடுங்கியது. மன்னர் விராடனின் கவனத்தை ஈர்த்தது. ஒரு நியாயமான மற்றும் புத்திசாலித்தனமான ஆட்சியாளரான மன்னர் இந்த புதுமுகத்தால் குழப்பமடைந்தார். இந்த நபர் யார் என்று அவர் தனது அரசவை உறுப்பினர்களிடம் கேட்டார். ஆனால் யாராலும் பதிலளிக்க முடியவில்லை. அந்நேரில் அசாதாரண தோற்றத்தை பார்த்தபோது ராஜாவின் ஆர்வம் ஆச்சரியமாக மாறியது. அவர் வானர மற்றும் பூமிக்குரியவராக தோன்றினார். யானைகள் கூட்டத்தில் தலைவரை நினைவூட்டும் இருண்ட நிறத்துடன் அந்த மர்மமான நபரை குறிக்கும் போது விராடனின் கண்கள் கேளிக்கை மற்றும் அக்கறையின் கவையால் பிரகாசித்தன. நீங்கள் ஒரு கடவுளைப் போல மிகுந்த வலிமை கொண்டவர் என்று அவர் கூறினார். உங்கள் இளமையும் இருந்த நிறமும் உங்களை ஒரு யானை தலைவரைப் போல தோற்றமைக்கிறது. உங்கள் ஆபரணங்களும் மாலைகளும் ஒரு போர் வீரரை குறிக்கின்றன. ஆனால் உங்கள் அழகு ஒரு பெண்ணின் அழகு. நான் வயதானவன், சோவாக இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் என் மகனாகவோ அல்லது என் இடத்தில் ஆட்சியாகவோ இருக்கலாம். ராஜாவின் வார்த்தைகள் பயத்தின் குறிப்பை கொண்டிருந்தன. இந்த அந்நியன் சாதாரண மனிதர் அல்ல என்பதை அவர் உணர்ந்தது போயிருந்தது. புகழ்பெற்ற போர் வீரரான அர்ஜுனன் தனது மார்வேடத்திற்கு பின்னால் இருந்து முன்னேறி சென்றான். நான் பாடுகிறேன், நடனமாடுகிறேன், கருவிகளை இசைக்கிறேன் என்று பட்டுப்போன மென்மையான குரலில் சொன்னான். நான் நடனத்திலும் பாடலிலும் திறமையானவன். மனிதர்களின் ஆண்டவரே, உங்கள் மகளான உத்தராவை கற்பிக்க என்னை நியமியுங்கள். விராடனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிவடைந்தன. ஆனால் அர்ஜுனன் தொடர்ந்தான், என் வடிவம் ஒரு பெண்ணின் வடிவம். விரடனலா எனக்கு தந்தை அல்லது தாய் இல்லை. என் கதையை நீங்கள் அறிந்து கொள்வதால் என்ன பயன்? ராஜாவின் முகம் மென்மையாகி கருணையுடன் தலையசைத்தது. நன்றாக இருக்கிறது, விராடன் சொன்னான். என் மகளுக்கும் அவளுடைய நண்பர்களுக்கும் நடன கலையை கற்றுக் கொடுங்கள். ஆனால் ஓதரடனாலா, இது போன்ற ஒரு வேளையில் உங்கள் திறமைகள் வீணடிக்கப்படுகின்றன. நீங்கள் முழு பூமியையும் ஆட்சி செய்ய தகுதியானவர், காலால் கட்டப்பட்டவர். அர்ஜுனன் நன்றியுடன் தலையை சாய்த்து கொண்டான். ஆனால் ராஜாவின் வார்த்தைகள் வெறும் புகழ்ச்சி அல்ல. அந்நியரின் திறன்களால் அவர் உண்மையிலேயே ஈர்க்கப்பட்டார். மேலும் மகத்துவத்திற்கான திறனை கண்டார். மன்னர் தனது ஆலோசகர்களுடன் கலந்தாலோசித்து விரடனலாவை பெண்களால் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு செய்தியை அனுப்பினார். அவர் நிரந்தர அர்த்தத்தில் ஏறாமையுள்ளவர் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். தரையின்றி வியாட அவரை உத்தராரின் குடியிருப்புகளுக்கு அனுப்ப உத்தரவிட்டார். அங்கு அர்ஜுனன் யவசிக்கும் அவரது தோழர்களுக்கும் பாடும் கலை மற்றும் கருவி இசையை கற்பிக்கத் தொடங்கினார். நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாளா அல்லது மார்வேடத்தில் அர்ஜுனன் தனது கருணை, பொறுமை மற்றும் விதிவிலக்கான திறமையால் அரச குடும்பத்தின் இதயங்களை வென்றார். மர்ச்சிய ராஜ்யத்தில் அடிவானத்திலிருந்து ஒரு கம்பீரமான உருவம் வெளிப்பட்டது. அவரது இருப்பு மேகங்கள் வழியாக உதிக்கும் சூரியன் போல பிரகாசித்தது. வைசம்பாயனர் ஒரு முனிவர். பின்னர் இந்த கதையை விவரிக்கும் ஒரு முனிவர். ராஜாவின் உதவியாளர்கள் தங்கள் எஜமானரிடம் புதுமுகத்தை சுட்டி காட்டுவதை பார்த்தனர். ராஜா விராடன் அந்நியரின் கவர்ச்சிகரமான தோற்றத்தையும் அரண்மனை மைதானத்தில் மேயும் குதிரைகள் மீதான அவரது தீவிர ஆர்வத்தையும் கண்டு ஆர்வமடைந்தார். விராடன் தனது ஆலோசகர்களை வரவழைத்து மர்மமான உருவத்தை தனது முன் கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த இளைஞன் நெருங்கிய போது அவர் மரியாதையுடன் தலைவணங்கி ராஜாவை வாழ்த்தினார். ராஜாவே, உங்களுக்கு வெற்றி என்று அவர் கூறினார். உங்கள் ராஜ்யம் செழிக்கட்டும். அந்நேரின் நம்பிக்கையான நடத்தை அவர் எடுத்துக்கொண்ட போது ராஜாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தல். சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று ஆர்வமும் கேளிக்கையும் கலந்த கலவையான குரலில் விராடன் கேட்டான். குதிரைகளை பற்றி உங்களுக்கு ஆழமான புரிதல் இருப்பதாக தோன்றுகிறது. கிட்டத்தட்ட நீங்கள் அவர்களின் எஜமானராக பிறந்ததைப் போல. அந்த இளைஞன் தாழ்மையுடன் புன்னகைத்து தன்னை பாஞ்சால ராஜ்யத்தை சேர்ந்த திறமையான குதிரையற்ற வீரரான நகுலன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்.
அவர் ஒரு காலத்தில் பாண்டுவின் மூத்த மகனால் யுதிஷ்டிரின் கீழ் பணியாற்றியதாகவும் குதிரை வளர்ப்பு மற்றும் பயிற்சியில் நிபுணத்துவம் பெற்றதாகவும் கூறின நகுலன் யுதிஷ்டிரனின் சேவையில் தனது செயல்களை விவரிக்கத் தொடங்கியதும் விராடனின் கண்கள் மகிழ்ச்சியால் வீழ்ந்தன. என்னால் மிகவும் கொடூரமான குதிரைகளையும் கூட கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் பெருமையுடன் கூறினார். எனது முறைகள் மிகவும் மென்மையானவை. என் பராமரிப்பில் உள்ள எந்த விலங்கும் ஒருபோதும் நோய்வாய்ப்படவோ பலவீனமடையவோ இல்லை. நகுலனின் வார்த்தைகளால் மன்னர் மயங்கினார். மேலும் அவரை தனது அரச குதிரை வீரராக நியமிக்க முடிவு செய்தார். நகுலர் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட போது விராடர் அவருக்கு பரிசுகளையும் சலுகைகளையும் வழங்கினார். அவர் தனது குதிரை முழுவதையும் பராமரிப்பதாக அவரிடம் உறுதியளித்தார். அரண்மனைக்குள் அவருக்கு விசாலமான குடியிருப்புகளையும் வழங்கினார். ஆனால் இந்த மரியாதைகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நகுலர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த அனுமதி கேட்டார். அவர் யுதிஷ்டிரரைப் போலவே தலைமறைவாக இருந்தார். மேலும் அவர்களின் எதிரிகளிடமிருந்து அடைக்கலம் தேடி மத்ஸ்யாவுக்கு வந்திருந்தார். மற்றும் உயிர்ச்சக்தி நிறைந்த இந்த இளைஞன் உண்மையில் பாண்டவ சகோதரர்களில் ஒருவர் என்பதை உணர்ந்த விராடனின் வெளிப்பாடு புரிந்துணர்வுடன் மென்மையடைந்தது. நகுலரின் துணிச்சலுக்காக அவர் பாராட்டினார். மேலும் யுதிஷ்டிரரின் நல்வாழ்வை பற்றி கேட்டார். அவர் அதிரிகத்தின் பொறிகளுக்கு அப்பால் காட்டில் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கருதினார். நாட்கள் செல்ல செல்ல நகுலன் தனது புதிய பாத்திரத்தில் எளிதில் குடியேறி விராடனில் அசவை உறுப்பினர்களின் மரியாதையையும் பாராட்டையும் பெற்றார். அவர் ஒரு விலைமதிப்பட்ட சொத்தாக நிரூபித்தார். ஒரு திறமையான குதிரை வளர்ப்பாளராக மட்டுமல்லாமல் நெருக்கடியான காலங்களில் பதட்டங்களை பரப்பவும் ஆவிகளை உயர்த்தவும் கூடிய ஒரு கவர்ச்சிகரமான நபராகவும் இருந்தார். எனவே மத்ஸ்யாவின் அமைதியான சூழலுக்கு மத்தியில் நகுலன் மறைமுகமாக வாழ்ந்தார். அவரது உண்மையான அடையாளம் ராஜாவுக்கு மட்டுமே தெரியும். அதே நேரத்தில் தொடர்ந்து பணியாற்றினார். மத்ஸ்ய நகரில் பாண்டவர்கள் சாமானியர்களின் மாறுவேடத்தில் விராட மன்னரின் பாதுகாப்பின் கீழ் 3 மாதங்களாக மறைமுகமாக வாழ்ந்து வந்தனர். மூத்த சகோதரர் யுதிஷ்டிரர் ஒரு அசவை அதிகாரியாக ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அரசர் மற்றும் அவரது மகன்களின் இதயங்களை பகடையில் தனது தனித்துவமான திறமைகளால் வென்றார். அவர் தனது செல்வத்தை தனது சகோதரர்களிடையே விநியோகித்தார். அதே நேரத்தில் பீமல் சமையல்காரராக மாறுவேடமிட்டு இறைச்சியையும் சுவையான உணவுகளையும் யுதிஷ்டிரருக்கு விற்றார். அதுமன் அரண்மனையின் உட்புற அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்து பெய்த துளிகளை விற்று பணம் சம்பாதித்தார். அதை அவர் தனது சகோதரர்களுடன் பகிர்ந்து கொண்டார். சரதேவா மாடு மேய்ப்பவராக உடையணிந்து தையே மற்றும் நீர் ஆகியவற்றை தனது குடும்பத்திற்கு வழங்கினார். அதே நேரத்தில் நகுலன் குதிரைகளை நிர்வகித்து ராஜாவிடமிருந்து செல்வம் சம்பாதித்தாதிர்வரி துயரமான நிலையில் தனது கணவர்களை கவனித்து கொண்டார். மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தார். பாண்டவர்கள் 3 மாதங்கள் இப்படியே வாழ்ந்தனர். எப்போதும் தங்கள் எதிரிகளிடமிருந்து வரும் ஆபத்திலிருந்து பாதுகாத்தனர். அவர்கள் எல்லாரிடங்களிலும் தங்களை தேடினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் திரௌபதியை மிகுந்த அக்கறையுடன் கவனித்தனர். 4வது மாதம் தொடங்கிய போது பர்மாவை கவர்விக்கும் பிரம்மாண்டமான திருவிழா மத்ஸ்ய நகரில் நடைபெறவிருந்தது. கலகாஞ்சாக்கள் என்று அழைக்கப்படும் பேய்களைப் போல பிரம்மாண்டமான உடல்களையும் நம்ப முடியாத வலிமையையும் பெருமைப்படுத்தி ராஜ்யம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் வந்தனர். அவர்களில் மற்றவர்களை விட தனித்து நின்ற ஒரு விளையாட்டு வீரர் இருந்தார். அவர் ஜிமுட்டாக் என்று அழைக்கப்பட்டார். அவரது திறமை புகழ்பெற்றது. இந்த வலிமையான போர் வீரன் மற்ற அனைத்து வீரர்களுக்கும் ஒரு போருக்கு சவால் விடுத்தார். ஆனால் அவரை அணுக துணிந்தவர்கள் யாரும் இல்லை. பாண்டவர்களில் வலிமையானவரான பீமன் இந்த மாபெரும் வீரனுக்கு எதிராக போராட வேண்டும் என்று மத்ஸ்ய மன்னர் விராடன் முடிவு செய்தார். அரச கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பாத பீமன் விருப்பமின்றி சவாலை ஏற்றுக்கொண்டார். கூட்டம் அச்சத்துடன் பார்த்தபோது பீமனும் ஜிமுதாவும் அரங்கிற்குள் நுழைந்தனர். கோபமடைந்த 2 யானைகளைப் போல அவர்கள் தசைகள் தோளுக்கு அடியில் அசைந்தன. சண்டை கடுமையானதாக இருந்தது. 2 வீரர்களும்
தரையை உலுக்கிய அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் கைமுட்டிகள் பிடித்து கொண்டன. அவர்கள் ஒருவருக்கொருவர் நம்ப முடியாத சக்தியால் தார்க்கினர். காற்று முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பினர். ஒவ்வொருவரும் மற்றொன்றை முறியடிக்க முயன்றனர். ஆனால் இருவராலும் மேலிடத்தை பெற முடியவில்லை. போர் என்றென்றும் நீடித்தது போல் இருந்தது. இரு போர் வீரர்களும் குத்துக்கள் மற்றும் உதைப்புகளை வர்த்தனம் செய்தனர். பீமனும் ஜிமுதாவும் மோதுவதை கூட்டம் ஆச்சரியத்துடன் பார்த்தது. அவரில் உடல்கள் மங்களாக இருந்தன. இறுதியில் பீமனே வெற்றி பெற்றார். ஜிமுதாவை கைகளால் பிடித்து கொண்டு அவர் உணர்ச்சியற்றவராக இருக்கும் வரை அவரை சுற்றி சுழற்றினார். தூசி படர்ந்தபோது மன்னர் விராடனும் அவரது நண்பர்களும் ஆரவாரம் செய்து பீமனின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வீரமான மன்னர் வல்லவருக்கு அளவிட முடியாத செல்வத்தை பரிசளித்தார். பீமன் தங்கள் ராஜ்யத்திற்கு மரியாதை கொண்டு வந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்த விராடன் பல்வேறு எதிரிகளுடன் பீமனை சவர்விட தொடர்ந்தார். புலிகள், சிங்கங்கள், யானைகள் மற்றும் கடுமையான சீலங்கள் கூட இந்த மகிழ்ச்சிக்காக அரண்மனையில் இருந்தனர். மத்யா நகரில் பிரிதாவின் ஒளிவையான மகன்கள் சாமானியர்களின் மாறுவேடத்தில் அதன் மக்களிடையே 10 மாதங்கள் வாழ்ந்தனர். இதற்கிடையில் பஞ்சாலா இளவரசியான தேசேனாவின் மகள் சுதேஷ்லாவின் குடியிருப்புகளில் வசித்து தனது எஜமானிக்கு அர்ப்பணிப்புடனும் பணிவுடனும் சேவை செய்தார். அவரது பிரசல்லத்தை சுதேசாவும் அரண்மனையின் மற்ற பெண்களும் பாராட்டின. கண்டு நெருங்க விராடனின் படைகளின் வலிமையான தளபதியான கிசகன் இளவரசியை கண்டான். அவருடைய அழகை கண்டு மயங்கி தனது இரையால் நுழைந்த வேட்டைக்காரனைப் போல ஆசையில் மூழ்கிவிட்டான். அவரது புலன்கள் எரிந்தன. கிசகன் சுதேசாவை அணுகி மர்மமான பெண் குறித்து ஆலோசனை கோரினார். இந்த மயக்கும் பெண்மணி யார் என்று அவர் காதில் பட்ட குரலில் கேட்டார். அவளுடைய அழகு ஒப்பிட முடியாதது, கடவுள்களைப் போன்றது. அவர் என் மீது ஒரு மந்திரத்தை வீசியதாக தெரிகிறது. என்னை உதவியற்றவனாகவும் தனது பிரசன்னத்திற்காக ஏங்குவதாகவும் விட்டுவிட்டாள். இளவரசியின் அடையாளத்தை வெளிப்படுத்தவும் அவளை தனது காதலியாக ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தவும் கிச்சாக்கார் சுதேசாவிடம் கெஞ்சினார். கிசகின் வார்த்தைகளால் அதிர்ச்சியடைந்த சுதேசா அமைதியாக இருந்தார். இளவரசி ஏற்கனவே ஆண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனை திருமணம் செய்து கொண்டதையும் அவருடன் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்து வருவதையும் அவள் அறிந்திருந்தாள். இருப்பினும் சுதேஷ்லா தலையிடவில்லை. கிசகனை தனது நோக்கங்களுடன் தொடர அனுமதித்தார். பின்னர் தளபதி திருபதியை நெருங்கினார். அவரது வார்த்தைகள் புகழ்ச்சியுடனும் ஆசையுடனும் சொட்டுகின்றன. ஓ அழகானவே, நீ யார் என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஏக்கத்துடன் நடுங்கியது. உங்கள் முகம் சந்திரனைப் போல பிரகாசிக்கிறது. உங்கள் கண்கள் தாமரை இதழ்களைப் போல அழகாக இருக்கின்றன. உங்கள் பேச்சு குயிலின் பாடலைப் போல மெலிசை கொண்டது. கிசகர் திருபதியை புகழ்ந்து லட்சுமி தேவி மற்றும் பிற தெய்வங்களுடன் ஒப்பிட்டார். எவ்வாறாயினும் திருபதி கிசகரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்படாமல் இருந்தார். அவர் தனது கணவருக்கு கடமை மற்றும் விசுவாசத்தால் பிணைக்கப்பட்ட ஒரு திருமணமான பெண் என்பதை அவர் அறிந்திருந்தார். நீங்கள் என்னை விரும்புகிறீர்கள் என்று அவர் அமைதியாக கூறினார். ஆனால் நான் உங்கள் கவலத்திற்கு தகுதியற்றவன். நான் ஒரு தாழ்மையான வேலைக்காரன். முடி அணிவதற்கான தாழ்மையான பணியில் ஈடுபட்டுள்ளேன். திருபதி மெதுவாக கிசகனை கடிந்து கொண்டார். அறநெறி மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை அவருக்கு நினைவூட்டினார். எவ்வாறாயினும் திருபதியின் வார்த்தைகளால் கிசகன் தடையின்றி இருந்தார். அவர் மீதான அவரது ஆசை ஒரு காய்ச்சலை எட்டியது. மேலும் அவர் தைரியத்துடனும் ஆணவத்துடனும் பேசத் தொடங்கினார். நீங்கள் என்னை புறக்கணிக்க கூடாது என்று அவர் கூறினார். அச்சுறுத்தல் நிறைந்த அவரது குரல், நான் இந்த ராஜ்யத்தில் உண்மையான ஆட்சியாளர். நீங்கள் ஒரு தாழ்மையான ஊழியன் மட்டுமே. நீங்கள் என்னை உங்கள் காதலியாக ஏற்றுக்கொண்டால் என் வசமுள்ள அனைத்து ஆடம்பரங்களையும் வசதிகளையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். திருபதி கிச்சாக்கனின் முன்னேற்றங்களுக்கு எதிராக உறுதியாக நின்றார். அவரது வார்த்தைகள் ஞானத்துடனும் கண்ணியத்துடனும் சொட்டு சொட்டாக இருந்தன. ராஜ்யத்தின் பண்டிகைகளின் பத்தியில் வெறித்தனமான காமத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதர் தனது வைத்தனர். சுதேஷாவை ஒரு அவநம்பிக்கையான வேண்டுகோளுடன் அணுகினார். ஆசையால் எரியும் அவரது கண்ட திருபதியில் அழகான மற்றும் நல்லொழுக்கமுள்ள மனைவியான சாயேந்திரியை தன்னை ஏற்றுக்கொள்ள செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு அவளிடம் கெஞ்சினார்.
சுதேஷ்லா திசக்கரின் வேதனையாலும் அது கிறிஸ்தருக்கு ஏற்படுத்திய கவலையாலும் அவர் மீது இரக்கம் கொண்டார். கிச்சாக்காவின் தேவையற்ற முன்னேற்றங்களிலிருந்து சாயிர்மிரியை காப்பாற்ற அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். எனக்காக வயின்றுகளையும் ஒயின்களையும் கொள்முதல் செய்யுங்கள் என்று அவர் தனது மருமகனிடம் சொன்னார். நான் என் சாயிர்மிரியை மதுபானம் வாங்க அனுப்பும்போது நீங்கள் அவளை தனிமையில் நகைச்சுவையாக காட்டலாம். சுதேஷாவை பிரியப்படுத்த ஆர்வமாக இருந்த கிச்சாக்கா ஒரு ஆடம்பரமான விருந்தை தயாரிக்க விரைந்தார். ஒரு ராஜாவுக்கு தகுதியான சுவையான உணவுகள் மற்றும் ஆணங்களின் வரிசையை உருவாக்க திறமையான சமையல்காரர்களை பயன்படுத்தினார் என்று வைசமாயனா நினைவு கொண்ட அகப்பாடுகள் முடிவடையும் பருவாயிலிருந்த போது மதுபானம் கொண்டு வருவோம் என்ற போர்வையில் கிச்சாக்காவின் இல்லத்திற்கு செல்லுமாறு சைரிந்திரிக்கு சுதேஷா அறிவுறுத்தினார். ஆனால் சைரிந்திரி கோரிக்கையை கேட்டபோது அவர் தயங்கினார். கிச்சாக்காவின் வெட்கக்கேடான தன்மையையும் ஒரு மனைவியாக தனது சொந்த சபதங்களையும் நினைவு கொண்டார். நான் அவரது குடியிருப்புக்கு செல்ல மாட்டேன் என்று சுதேஷாவிடம் உறுதியாக சொன்னாள். ஏனெனில் அவர் என்னை அவமதிப்பார் என்று நான் அஞ்சுகிறேன். சுதேஷா எந்த தீங்கும் வராது என்று அவளுக்கு உறுதியளித்தார். ஆனால் சைரிந்திரியின் அச்சம் தெளிவாக தெரிந்தருகையில் ஒரு தங்க கலனையும் கண்ணீர் வழிந்தோடும் சாயிந்திரி கீசகரின் வசிப்பிடத்திற்கு புறப்பட்டார். அவர் நடந்து செல்லும் போது அவர் மனதளவில் கடவுள்களிடம் பாதுகாப்புக்காக ஜெபித்தாள். அவர்களின் உண்மையை மன்றாடினாள். கீசகனால் கட்டுப்படுத்தப்பட வேண்டாம் என்று கெஞ்சினாள். பாதிக்கப்படக்கூடிய அந்த தருணத்தில் சூரிய கடவுளான சூர்யா அவர் நிலையை கவனித்து புத்திசாலித்தனமாக அவளை கண்காணிக்க ஒரு சக்தி வாய்ந்த பாகிஸ்தனை அனுப்பினார். இதற்கிடையில் கீசகனின் அறைகளில் சூதாமகன் சாயிரிந்திரியின் வருகைக்காக அவருடன் காத்திருந்தான். இறுதியாக அவளை பார்த்தபோது அவரது கண்கள் மகிழ்ச்சியால் வீவடைந்தன. ஒரு பயணி ஆற்றை கடந்து செல்வதைப் போல அவருக்கு தெரியாமல் ஒரு ராட்சசன் சாயிரிந்திரியின் மீது காவலில் நின்றான். அவள் கீசகனின் பசல்லத்திற்குள் நுழையும்போது தீங்கிலிருந்து அவளை காப்பாற்றினான். மற்ற ராஜ்யத்தில் கீசகன் என்ற சூத்தனின் மகன் விமை பிடித்தவனாகவும் தைரியமாகவும் வளர்ந்தான். ஒரு நாள் பாண்டவர்களின் அழகான மனைவியான திரௌபதியை கண்டான். உடலே அவருடைய கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டான். அவளுக்கு ஆடம்பரமான பரிசுகளை பொழிந்து அவளை சிறந்த ஒயின்களால் கவர்ந்திருக்கும் ஒரு வாய்ப்புடன் அவரிடம் சென்றான். எவ்வாறாயினும் திரௌபதி எளிதில் திசை திருப்பப்படவில்லை. ஒரு கூட்டத்திற்கு மதுபானம் கொண்டு வர இளவரசியால் அவள் அனுப்பப்பட்டாள். அவள் கேட்டபடி மதுவை கொண்டு வருவேன் என்று கூறி கிச்சாக்காவின் முன்னேற்றங்களை பணிவுடன் மறுத்தாள். ஆனால் கிச்சாக்காவின் காமக்கண்கள் பதிலுக்கு எதுவும் எடுக்கவில்லை. அவள் கையை பிடித்து கொண்டு அவளை இழுக்க முயன்றாள். திரௌபதி கோபமடைந்தாள். அவள் தன் கணவருக்கு ஒருபோதும் துரோகம் இழைத்ததில்லை. தன் சத்தியத்தால் கீசகனின் தீய தன்மையை அம்பலப்படுத்துவதாக சபதம் செய்தால் கடுமையான உறுதியுடன் அவர் அவனின் பிடியை அசைத்து பாதுகாப்புக்காக கத்தி கொண்டு திராட மன்னரில் அரசவையை நோக்கி ஓடினால் கீசகன் அவளை பின்தொடர்ந்து அவருடைய தலைமுடியை பிடித்து கொண்டு ராஜாவின் முன் அவை உதைத்தான். ஆனால் அவர் மீண்டும் தாக்கவிருந்த போது ஒரு சக்தி வாய்ந்த ராட்சசன் தலையிட்டு கீசகனை தரையில் விழ செய்தான். ராஜாவின் காவலர்கள் திரௌபதியின் உதவிக்கு விரைந்தனர். ஆனால் மன்னர் திராடன் தவறிழைத்தவரை தண்டிப்பதை விட தனது கண்ணியத்தை பராமரிப்பதில் அதிக அக்கறை கொண்டதாக தோன்றியது. பாண்டவர்களில் ஒருவரான பீமன் தனது அன்பான மனைவி அவமதிக்கப்படுவதைக் கண்டு கோபமடைந்தார். அவர் பற்களை கடித்து கீசகனை தாக்க தயாரானார். ஆனால் யுதிஷ்டிரர் அவரை தடுத்து பீமனை அமைதிப்படுத்தி எதுவும் நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்யுமாறு கட்டளையிட்டார். சோதனையால் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்த திரௌபதி கோபத்தால் தனது கண்களை எரித்து கொண்டு ராஜாவின் அரசவையை அழுகினார். கிச்சாக்கனின் முன்னேற்றங்களிலிருந்து தன்னை பாதுகாக்காததற்காக திராட மன்னரை கடிந்து கொண்டார். அவரை ஆட்சி செய்ய தகுதியற்ற கொலையன் என்று அழைத்தார். அரசவை உறுப்பினர்கள் திரௌபதியின் துணிச்சலை பாராட்டி கிச்சாக்கரின் தீய செயலை கண்டித்தனர். அரசவை பார்த்து கொண்டிருந்த போது திரௌபதி சுதேஷாவின் குடியிருப்புகளை நோக்கி ஓடினார். அவரது முடி வெட்டப்பட்டு கண்கள் கண்ணீரால் சிவந்தன. சுதேஷா என்ற ராணி
தனக்கு யார் துயரத்தை ஏற்படுத்தியது என்று கேட்டார். ஆனால் திரௌபதி இளவரசிக்காக ஒரு வேலையில் இருந்தபோது கீசகர் தன்னை அவமதித்ததாக வெளிப்படுத்தினார். திரௌபதி சுதேஷாவின் குடியிருப்புகளுக்கு புறப்பட்டு இன்னும் அழுது கொண்டே தனது கணவரிடமிருந்து பாதுகாப்பு கோரினார். அரசவை உறுப்பினர்கள் ஆண்டவர்களின் மனைவியின் துணிச்சலை பற்றி சிந்திக்கவிட்டனர். அவர் தைரியத்துடனும் கண்ணியத்துடனும் கீசகரின் காமமான முன்னேற்றங்களுக்கு எதிராக நின்றார். ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் சூதாவின் மகன் தனது நச்சு நாக்கை புகழ்பெற்ற இளவரசி கீசரின் மீது கட்டவிழ்த்துவிட்டு வேதனையுடன் அவளை திகைக்க வைத்தார். 2 ஏத்திற்கும் மெல்லிய இடுப்புக்கும் பெயர் பெற்ற துருபதாவில் அழகான மரல் இரவின் அமைதியில் ஆறுதல் தேடி தனது அறைக்கு பின்வாங்கினாள். அவள் குளியல் ஏக்கங்களை கடந்து செல்லும்போது தனது உடலையும் ஆடைகளையும் தண்ணீரால் கழுவிய போது கீசரின் மனம் நடந்த வேதனையான நிகழ்வுகளுக்கு கலைந்தது. அவருடைய எண்ணங்கள் ஒரு புயலைப் போல சுழன்று கொண்டிருந்தன. அவருடைய இதயத்தை மறைத்த இருளை அகற்ற ஒரு வழியை தேடின. நான் என்ன செய்வது என்று அவள் யோசித்தாள். அவருடைய குரல் ஒரு கிசுகிசுக்கு மேலே இருந்தது. நான் எங்கு செல்வது? என் நோக்கம் எப்படி நிறைவேறும்? அவருடைய உணர்ச்சிகளின் எடை அவளை மூழ்கடிக்கும் என்று அச்சுறுத்தியது. ஆனால் பின்னர் இரவில் ஒரு கலங்கரை விளக்கம் போல கிருஷ்ணரின் எண்ணங்கள் வலிமையான போர்வீரனும் அவளுடைய அன்பான கணவருமான பீமனை நோக்கி திரும்பின. ஒரு உறுதியான உணர்வுடன் அவள் தனது படுக்கையிலிருந்து எழுந்து தனது அறையின் வசதியை பின்னால் விட்டுவிட்டார். தனது பக்தியின் ஒளியால் வழிநடத்தப்பட்டு பீமசேனாவின் அறைகளை நோக்கி செல்லும் போது இருள் பிரிந்தது போல் தோன்றியது. அவர் உள்ளே நுழைந்த போது துருபாதாவின் மகளும் உயர்ந்த ஆன்மாவும் கொண்ட பீமனின் பிரசன்னமே ஒரு தீப்பெருமை பற்றுவது போல் ஒரு வித்தியாசமான உலக பிரகாசத்தில் அறை குறிக்கப்பட்டது. அது அணைக்கப்படாது. கிருஷ்ணர் பீமனை சமையல் அறைகளில் பார்த்தார். அவரது மார்பு ஒவ்வொரு உழைப்பு மூச்சிலும் எழுந்து விழுகிறது. அவர் ஒரு காட்டு விலங்கின் ஆர்வத்துடன் அவரை அணுகினார். அவருடைய இதயம் எதிர்பார்ப்பில் துடிக்கிறது. பாஞ்சால இளவரசி பீம்சேனாவின் கழுத்தில் தனது கைகளை எறினார். கோமதியின் கரையில் ஒரு சக்தி வாய்ந்த மரத்தை மடிப்பது போல் அவரை தழுவினார். கிருஷ்ணரில் தொடுதல் பீமனை உறக்கத்திலிருந்து எழுப்பியது. காட்டில் அமைதியில் தனது துணையின் இருப்பை கண்டு எழுந்த சிங்கத்தைப் போல அவர் கிளறினார். காந்தார குறிப்பை இசைக்கும் ஒரு இழுக்கப்பட்ட கருவியின் ஒளியைப் போல இனிமையான குரலில் இளவரசி அவரை உரையாற்றினார். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். நீங்கள் ஏன் இறந்தவரை போல படுத்துக் கொள்கிறீர்கள்? நிச்சயமாக இறந்தவர் ஒருபோதும் வாழ ஒரு பொல்லாத துயரத்தை அனுபவிக்க மாட்டார். பீம்சேனாவின் வலிமையான கைகள் உயர்ந்தன. அவர் தனது படுக்கையில் அமர்ந்தார். பலக்கார துணிகளால் மூடப்பட்டிருந்தார். அவர் தனது அன்பான மனைவியான கிருஷ்ணரை பார்த்தார். அவளுடைய நேரம் போய்விட்டது. அவளுடைய கண்கள் கவலையில் மூழ்கின. எதற்காக இவ்வளவு ஆசிரத்தில் இங்கு வந்தீர்கள் என்று அவர் கேட்டார். அவரது குரல் தாழ்வாகவும் ஆசரமாகவும் இருந்தது. எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என் அன்பே. நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மகிழ்ச்சியாகவோ அல்லது வேதனையாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ அல்லது உடன்படாததாகவோ இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். தனது கணவர் யுதிஷ்டிரிடம் பேசும்போது திரௌபதியின் குரல் நடுங்கியது. உன்னை என் கணவனாக வைத்திருப்பதை விட வேறு என்ன வழி இருக்க முடியும் என்று கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் அவள் கேட்டாள். என் துக்கங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும். ஆனால் அவற்றை பற்றி என்னை கேட்கிறாயா? சட்டப்பேரவை மண்டபத்தில் பிரதிகாமியின் கைகளில் நான் அனுபவித்த அவமானம் இன்னும் என்னை துன்புறுத்துகிறது. அவள் பேசும்போது நினைவுகள் திரௌபதியின் மனதில் மீண்டும் பாய்ந்தன. விராட மன்னரின் தீய மனிதரும் மைத்துனருமான கிசகன் தன்னை பொதுவெளியில் உதைத்த நாளை அவள் நினைவு கூர்ந்தார். என்னை தவிர வேறு யார் இவ்வளவு கொடூரமான நடத்தையை தாங்க முடியும் என்று அவள் ஓர்ச்சியால் கனத்த குரலில் இருந்த யுதிஷ்டிரிடம் கேட்டாள். திரௌபதியின் பார்வை தன் கணவனை நோக்கி திரும்பியது. அவர் அமைதியாக தனது அருகில் அமர்ந்திருந்தார். அவளால் துக்கம் மற்றும் அநீதியின் ஆழமான உணர்வை தவிர்க்க முடியவில்லை. என் துன்பத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் வாழ்க்கையின் மதிப்பு என்னென்னால் அதில் மூழ்கிவிட்டாலும் கூட என்று வேதனையுடன் தனது வார்த்தைகளை சொன்ன யுதிஷ்டிரனிடம் கேட்டாள். திரௌபதி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது யுதிஷ்டிரனின் கண்கள் தரையில் விழுந்தன. கீசகனின் அன்றாட துன்புறுத்தல் பற்றி அவள் அவனிடம் சொன்னாள். எப்படி அவன் அவளை ஒரு சைரிந்திரி என்று அழைப்பான்? அவளை தனது மனைவியாக கேட்பான்.
என் இதயம் ஒரு பழுத்த பழம் போல வெடிக்கிறது என்று அவள் சொன்னாள். அவளுடைய குரல் வேதனையால் உடைந்தது. திரௌபதியின் எண்ணங்கள்